பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பாண்டியன் என் சரவணன இப்படி ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாரு இல்லையா? நான் சொன்ன ஒரே ஒரு பேச்ச கேட்டு என்ன ஏதுன்னு கூட கேட்காம உங்க பொண்ணு கழுத்துல என் பையன் தாலி கட்டுனான். இப்ப என்கிட்ட அவன் ஒரு கேள்வி கேட்டான்னா, நான் எங்க போய் என் மூஞ்ச வச்சுக்கிறது? ஆனாலும் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் என்னைய எந்த கேள்வியுமே என் பையன் கேட்கவே இல்ல. அது மட்டும் இல்ல, இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா, என் பையன் மேலேயே உன் பொண்ணு பழிய தூக்கி போட்டுக்கிட்டு இருந்திருக்கு இதுவரைக்கும். அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டியன் தங்கமயிலோட அப்பா, அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல. இதுக்கப்புறம் என்ன? இதுக்கப்புறம் உங்க பொண்ணு இங்க இருக்க வேணாம். அழைச்சுக்கிட்டு போயிடுங்க உங்க வீட்டுக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அதாவது எல்லாருமே அதிர்ச்சி ஆகல. தங்கமயிலு, தங்கமயிலோட அப்பா, அம்மா 2 பேருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுவரைக்கும் கெஞ்சி கூத்தாடிக்கிட்டு இருந்த தங்கமயிலோட அம்மா பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் முடியவே முடியாது. அவ இந்த வீட்டு மருமக. இங்க தான் இருப்பா. அப்படி இப்படின்லாம் சொல்லி மிரட்டுற மாதிரியெல்லாம் பேச ஆரம்பிக்குது. நீங்களே அழைச்சுக்கிட்டு போனா மரியாத. நாங்களே வீட்ட விட்டு வெளியில தள்ளிற மாரி வச்சுக்காதீங்க. அப்படின்னு வேறயா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பிரச்சனை ரொம்ப பெருசா போய்க்கிட்டே இருக்கு. இங்க என்னடான்னா தங்கமயிலு நான் வீட்ட விட்டு போக மாட்டேன். நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தங்கமயிலோட அம்மா நாங்க எங்க பொண்ணெல்லாம் அழைச்சுட்டு போக முடியாது. நீங்க போனா சொல்றதுக்கு இவ என்ன எங்க பொண்ணா? உங்க மருமக தானே! அப்படின்னு இப்படின்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல தங்கமயிலு சொன்ன பொய்ய வேறயா நம்ம சரவணன் சொல்லி காமிச்சுக்கிட்டே இருக்கிறாப்புல. ஃபர்ஸ்ட்டு 1 பொய்யின்னா, அப்புறம் 2 பொய்யின்னா, அப்புறம் 3 பொய்ங்கிறா. இப்படி பொய் மேல பொய்யா அடுக்கிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. இவங்கலாம் ஃப்ராடுக்கார ஃபேமிலி அப்படின்னு நம்ம சரவணன் வேறயா கத்த, இந்த பக்கம் நம்ம மீனாவும், ராஜியும் இதுக்கே இப்படின்னா இன்னும் நகை மேட்டர்லாம் தெரிய வந்தா என்ன ஆகும்னே தெரியலையே! அப்படின்னு சொல்லி, அந்த டைம்ல கூட பேசாம அவங்க 2 பேரும் அப்படியே அமைதியாவே நின்னுகிட்டு இருக்கிறாங்க. கடைசியில அதனால கூட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சொல்லி சொல்லி பார்த்தாங்க. இவங்க கேட்கறதா இல்ல. குழலி உடனே போயிட்டு தங்கமயிலோட ட்ரெஸ் எல்லாம் ஒரு பேக்ல போட்டு எடுத்துக்கிட்டு தங்கமயிலோட கைய பிடிச்சு இழுத்துக்கிட்டு வெளியில தள்ளி விட்டுருச்சு. பின்னாடியே அவங்க அப்பா, அம்மாவும் வந்துடுறாங்க. இப்ப தங்கமயில வெளியில பிடிச்சு தள்ளுனதுக்கு அப்புறம் தான், அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வேடிக்கை பார்க்குறாங்க. ஆப்போசிட்ல இருக்கிற ராஜியோட அம்மா, சித்தி, பாட்டி எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதாட்டுக்கு அப்படின்னு அப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ அடுத்த வாரம் தான் பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை என்ன மாதிரி ரூபத்துல போகப்போகுது அப்படிங்கிறதே தெரிய வரும். பொறுத்திருந்து பார்க்கலாம்.